பாஜகவை தனித்து தோற்கடிக்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து இந்திய தேசிய வளர்ச்சியை உள்ளடக்கிய கூட்டணி என்று இண்டி கூட்டணியை உருவாக்கியது. இண்டி கூட்டணியை உருவாக்கிய போதே அந்த கூட்டணியின் தலைவர் யார், கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்விகள் எழுந்தது. மல்லிகார்ஜுன கார்கே அந்த கூட்டணியின் தலைவராக இருந்தபோதும் பல மாநிலங்களில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. இண்டி கூட்டணிக்கு விதை போட்ட பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முதல் ஆளாக கூட்டணியிலிருந்து விலகி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. நாடாளுமன்றத்தில் 99 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றியது. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அவையில் பிரதமர் மோடியின் அரசை குறை சொல்லி அவையை முடக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. ஆனால் அதற்காக பின்பற்ற வேண்டிய உத்தியில் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அதானி மீதான குற்றப்பத்திரிகை விவகாரத்தில் விவாதம் நடத்த கோரி அவையை முடக்கியது. அதானி பிரச்சினை அர்த்தமற்றது என்றும் அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று மம்தா ராகுலுக்கு பதிலளித்தார். மேலும் ராகுலுக்கு நேர் எதிராக விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற முக்கிய மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவையை முறையாக நடத்த வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார். மேலும் காங்கிரஸை அடுத்து நாடாளுமன்றத்தில் பெரிய எதிர்க்கட்சிகளான மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியின் உறுப்பினர்கள் அதானி விவகாரத்தில் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மக்களவையில் வீர் சாவர்கரை ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் தாக்கியது மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இண்டி கூட்டணிக்குள் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு ராகுல் காந்தியின் செயல்பாடுகளே காரணம் என்று கூறப்படுகிறது. பல்வேறு கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி மற்றும் ஹரியானா, ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் மகாராஷ்டிராவில் காங்கிரசுக்கு ஏற்பட்ட தோல்விகள் காரணமாக இந்தியா கூட்டணிக்குள் ராகுலுக்கு எதிரான குரல்கள் கேட்கின்றன. கூடவே இந்தியா கூட்டணியின் தலைமை மாற்றம் பற்றிய கருத்துக்களும் வெளிவருகின்றன. கடந்த வாரம் இந்தியா கூட்டணியின் செயல்பாடுகளில் தனக்கு அதிருப்தி இருப்பதாக கூறிய மம்தா பானர்ஜி தான் முன்னின்று இந்தியா கூட்டணியை உருவாக்கியதாகவும் இப்போது பொறுப்பில் இருப்பவர்கள் கூட்டணியை சரியாக நடத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். எதிர்க்கட்சிகள் கூட்டணியை காங்கிரசால் நடத்த முடியவில்லை என்றால் இந்தியா கூட்டணிக்கு தாம் தலைமை ஏற்கவும் தயாராக இருப்பதாக மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் ஆகியோர் வெளிப்படையாக மம்தா பானர்ஜியை ஆதரித்துள்ளனர். நாட்டின் முக்கியமான தலைவர் மம்தா என்று சொன்ன சரத்பவார் இந்தியா கூட்டணியை வழிநடத்தும் திறமையும் அவருக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜியை ஆதரிப்பதாகவும் இண்டி கூட்டணி தலைவராக மம்தா வர காங்கிரஸ் அனுமதிக்க வேண்டும் என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் குறிப்பிட்டிருக்கிறார். நீண்டகால அரசியல் மற்றும் தேர்தல் அனுபவம் உள்ள மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தெரிவித்துள்ளது. சமாஜ்வாதி கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான ராம்கோபால் யாதவ் தேர்தல்களில் ஒன்றாக வெற்றி பெற வேண்டும் என்றும் அதற்கான வழியை காண வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்தே காங்கிரசுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன. தனது தலைமையின் கீழ் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்துள்ளது என்பதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பழைய பெரிய கட்சி என்ற தனது ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு மம்தா பானர்ஜியை எதிர்க்கட்சிகள் கூட்டணி தலைவராக ராகுல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பல இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே இந்தியா கூட்டணி தலைவராக தம்மை ஆதரித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மம்தா பானர்ஜி நன்றி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து இது ஒரு நல்ல நகைச்சுவை என்று காங்கிரஸ் கிண்டலடித்துள்ளது. எனினும் மம்தாவா ராகுலா என்ற கேள்விக்கு மம்தா என்ற குரலே அதிகம் கேட்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ராகுல் மீதான நம்பிக்கை முற்றிலுமாக குறைந்துவிட்டது என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள்.